வணக்கம். ஆன்லைன்ல இகாமர்ஸ் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. அதாவது நான் சொல்றது செல்லர்ஸை பொறுத்து. ஸோ அது ரிஸ்க்ங்கிறது என்னன்னா, நம்ம ஆன்லைன்ல சேல் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் எப்படி நாம ஒருத்தவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சேல் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்று டைரக்டா நம்ம ஒரு இன்வென்ட்ரி நம்ம சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி நாம அந்த இன்வென்ட்ரி நாம ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்றது. ஸோ இதுலதான் பாத்தீங்கன்னா அமேசான்ல ஃபில்ஃபில்மெண்ட்னு வருது. ஸோ அது அவங்களுடைய வேர் ஹவுஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்குறோம். அது வேற விஷயம் சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட இருந்தோ இல்ல ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்தோ நாம வாங்குறோம். ஸோ இதுல அவங்க ஒரு ஜெனுனான சப்ளையரா இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கல்ல போறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாயிடும். ஸோ காஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற எக்ஸ்பென்சஸ், நீங்க சேல் பண்ற எக்ஸ்பென்சஸ் விட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களால ஒரு லாங் டைம் ஒரு பிசினஸ் எடுத்துட்டு போக முடியும். இந்த ஆன்லைன் இல்ல, அது எல்லா பிசினஸ்க்கும் அப்படிதான். ஸோ அப்படின்னப்போ நாம எப்படி ஒரு ஃபேக் சப்ளையர்ஸ் எப்படி நம்ம அவாய்ட் பண்றது, ஒரு ரியல் ஜெனுவனான சப்ளையர்ஸ் எப்படி பண்றது, அதுக்கு என்ன ஒரு கரெக்டான ஒரு வழி அப்படின்னா அது எதுவும் கிடையாது. அது இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா நாம அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். மேக்சிமம் நம்ம அதுல இருந்து நம்மளை நாம பாதுகாத்துக்க முடியும். இந்தியா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏகப்பட்ட சப்ளையர்ஸ் நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே டைம்ல இதுல ஜெனுவனா இருக்காங்களா இல்ல கரெக்டா அவங்க சொல்ற மாதிரி ப்ராடக்ட் அனுப்புறாங்களா அப்படிங்கறதெல்லாம் அது கொஸ்டின் மார்க் தான். அது இந்தியா மார்க்னு இல்ல, அது எங்க இருந்தாலும். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு டெஸ்ட் ஆர்டர், நம்ம எப்படி ஒரு ட்ரையலுக்கு ஒரு சாம்பிள் கேட்கறோம், ஸோ அது மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நம்ம போய் அந்த சப்ளையர்கிட்டையும் நீங்க எனக்கு ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் அனுப்பி விடுங்க, ஒரு 5 ப்ராடக்ட் நான் காசுலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னா யாரும் அனுப்ப போறது இல்லை. அதனாலதான் என்னன்னா, நீங்க ஒரு மினிமம் குவான்டிட்டி, அந்த மினிமம் குவான்டிட்டி தான் அது ஒரு டெஸ்ட் ஆர்டர் தான். ஸோ அந்த ஆர்டர்ஸ்னால உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடாது அப்படிங்கறத மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படின்னு பொழுது என்னன்னா, அது என்ன ப்ரொசீஜர் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20% அட்வான்ஸ் பே பண்றேன், மீதி 80% கேஷ் ஆன் டெலிவரியில நான் பே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கண்டிஷன் பண்ணலாம். அது ஸ்ட்ரிக்டாவே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேக்சிமம் சிலர் அது நான் அப்படி நாங்க செய்ய முடியாது அப்படின்வாங்க. அதை விட்டுடுங்க, அது மாதிரி ஆட்கள் வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களுடைய அந்த ஸ்டார்டிங் ஒரு புது சப்ளையர் கிட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ உங்களுடைய பேமெண்ட்க்கு ஒரு கேரண்டி இருக்கு, இல்லை அவங்களோட ரிவ்யூஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்க ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் வேல்யூ வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா கொஞ்சம் கேஷ் நீங்க விருப்பப்படுற அளவுக்கு நீங்க பண்ணலாம். கொஞ்சம் பெரிய அளவுக்கான கேஷ் கூட கொடுத்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்களும் ஒரு புது ஆளா அவங்க கிட்ட போறீங்க, அவங்களும் உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நீங்க எதுவுமே உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வாங்க போறது கிடையாது. எல்லாமே நீங்க ஒரு ரீசேல் பண்ணணுங்கிறதுக்காக தான் நீங்க வாங்குறீங்க. அப்படிங்கிறப்போ ஒரு கம்மியான அமௌண்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அது உங்களுடைய இகாமர்ஸ்க்கான ஒரு பட்ஜெட்டை பொறுத்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபாய்க்கு மேல போக வேணாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ற ஒரு விஷயம். அதுல ஒரு 2,000 ரூபாய். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டெஸ்ட் ஆர்டர் தான். ஸோ இந்த ஆர்டர் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுது, மற்றது எல்லாம் ஒரு உங்களுக்கும் உங்களுடைய சப்ளையர்ஸ்க்கும் ஒரு கரெக்டான ஒரு அந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த ஒரு ட்ரஸ்ட் ரிலையபிலிட்டி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும். அதுக்காக நான் போயிட்டு டைரக்டா அங்க சப்ளையர் பிளேஸ்க்கு போயிட்டு நான் அங்க விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னா அது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ். ஏன்னா இதுல நீங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு மார்ஜின் வச்சு இது பண்ண போறது கிடையாது. கம்மியான மார்ஜின் தான் வைக்க முடியும். ஏன்னா நம்மளோட மார்க்கெட் பிளேசஸ் உடைய சார்ஜஸ் இருக்கு, ஷிப்பிங் காஸ்ட் இருக்கு. ஸோ இதுல கம்மியான மார்ஜின் தான் நம்ம வைப்போம். அப்படிங்கிறதுனால ஸோ இப்படி நீங்க அதை அவாய்ட் பண்றதுக்கு
இதை வந்து ஒரு ப்ரொசீஜராகவே நீங்க ஃபாலோ பண்ணணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நீங்க என்னன்னா எந்த சப்ளையர்ஸ் இருந்தாலும் பேசுங்க. இன்னொன்று நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை பத்தி அவங்களோட எல்லா அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி இது மாதிரி கேளுங்க. மேக்சிமம் கரெக்டான ஆட்களா இருந்தா அவங்க அதை பதில் சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதமான சங்கடம் இருக்காது. கொஞ்சம் ஒருவேளை வந்து லேட்டா வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாச்சும் அவங்களுடைய ஒரு பிஸி ஷெட்யூல்ல அவங்க உடனுக்குடன் ரிப்ளை கொடுக்காட்டாலும் ஆனால் ரிப்ளை வந்து கண்டிப்பா வரும். கரெக்டான ஆட்கள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அது நீங்க சில இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுதுதான் ஒரு கான்பிடன்ட் வந்து உங்களுக்கு வரும் அவங்க மேல. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல உங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடான இது வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணக்கூடாது. ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுங்க. நீங்க மற்ற இதெல்லாம் கூட விடுங்க. அந்த மற்ற கொரியர் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம இதுல இந்தியா போஸ்ட்லயே கூட பாருங்க. நான் அதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு இந்தியா போஸ்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த இதுதான் யூஸ் பண்ணணுன்றது சொல்லலை. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பத்தி பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 6500 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1.6 தான், 1.6% தான் அதோட சிஓடி ஃபீஸ் வந்து இவங்க கலெக்ட் பண்றாங்க. ஸோ 6500 rupeesக்கு மேல நம்மளுடைய போஸ்டல் சார்ஜஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அதாவது அந்த வேல்யூ வந்து இருக்கு அப்படின்னா 100 rupees பிளஸ் ஒரு 1%. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதனால சிஓடியில நம்ம வாங்குறது நமக்கும் வந்து ஒரு செக்யூரா இருக்கும். சப்ளையருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு லாஸஸோ இல்லை எதுவும் கிடையாது. ஸோ அவங்களுடைய கேஷ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான இதுதான். ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம கேஷ் கொடுக்காம ஒன்றும் வாங்க முடியாது. ஸோ அதனால இது ரெண்டு பேருக்குமே ஒரு பாதுகாப்பானதா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட அமேசான் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து என்ன ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணும்பொழுது இதை வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொசீஜரா வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.